ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம், கோயம்புத்தூர் மாநகராட்சி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா நான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் நிலையம். இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், இங்கேருந்து நம்ம மதுரைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். கோயம்புத்தூர்னாலே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஊர். ஏன்னா நம்மளுடைய பஸ் ஜர்னியில் நிறைய ஊருக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இது ஒரு ஹப்பாகவே இருக்கும். நமக்கு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து போகிறது பெங்களூரு, இந்த பக்கம் கேரளா பக்கம், அதே மாதிரி டவுன் சவுத்து, சென்னை, நிறைய பண்ணியிருக்கோம். அதனால் கோயம்புத்தூர் வந்தாலே இங்கே ஒரு நாள் தங்கிடுறது. ஸோ நம்ம தங்கியாச்சு. காஞ்சிபுரத்தில் மெரிடியன் அங்கே ஹோட்டல்லாம் தங்கியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தா எப்போவுமே ஒரு கம்மியாக இருக்கும். இந்த இடம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. 800 ருபீஸ் வராங்க. ஒரு காம்பேக்டான ஒரு ரூம் தான், சின்ன ரூம் தான், பட் நல்லாயிருக்கும். ஒரு ஹைஜீனிக்காக கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே நான் இங்கே அங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம தூங்கானாரான மதுரைக்கு ட்ரை பண்ண போகிறோம். நியோகோ நான் ட்ராவல் பண்ண பஸ் பேர் பார்த்தீங்கன்னா நியோகோ இபி எலக்ட்ரிக் பஸ்ஸு. இந்த பஸ் நான் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். இதே கோயம்புத்தூர் தான். அதுவும் இந்த கோயம்புத்தூர்லேருந்து நம்ம திருச்சிக்கு ட்ரை பண்ணியிருந்தோம். அப்போது நம்ம மதுரை சிட்டிக்கு லான்ச் பண்ணலை அவங்க சர்வீஸ். இப்போ தான் விட்டுருக்காங்க. முன்னாடியே விட்டாங்க, பட் நான் பண்ண முடியல. ஸோ பண்ண அடுத்து மதுரை தான் பண்ணணும் பிளான் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போது வந்தாச்சு. இப்போது ட்ரை பண்ண போகிறோம். பஸ் பார்த்தீங்கன்னா 1:30க்கு ஷார்ப்பாக இங்கே வந்துடுமா. மணி இப்போ 1:10. ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாங்க வந்துட்டு இருக்கும்போதே. அந்த மாதிரி வந்துட்டு ஐடியா இருக்கான்ட்டு. ஓகே, நான் கண்டிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். இங்கேருந்து மதுரை வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஈவியில் ட்ரை பண்ண போகிறோம். நல்ல பஸ்ஸுங்க. நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்பேன், ரிவ்யூ பண்ணியிருப்பேன். சூப்பரான பஸ்ஸு. சில விஷயங்கள் அவங்க சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக என்ன ஃபேஸ் பண்ணணுமோ அந்த பிரச்சனைலாம் இருக்கான்னு நினைக்கிறேன். பஸ்ஸு எங்கேயுமே அதிகமாக நிப்பாட்ட மாட்டாங்க, எக்ஸப்ட் போர்டிங் தவிர. பஸ் ஸ்டாப் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு சூப்பரான பஸ்ஸு. நிறைய பேர் பயணிப்பாங்க. அது குழந்தைகள் வச்சுக்கிட்டு, பெரியவங்க, இப்போ லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல பஸ்ஸுங்க. டிக்கெட் ஃபேரில் நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 463 ரூபா. எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். இதில் எப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிக்கெட் ரேட்டு அப்படியே டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது ஒன்று நார்மல் டேயாக இருக்கணும். அந்த மாதிரி டல் டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் ரேட் குறையும். இன்கேஸ் ஆஃப் ஒரு சீசனு இல்லை வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறிடும். 800 இருந்துச்சு நான் பார்த்தேன். இன்றைக்கி நார்மல் டே தான், பட்டு நேற்று சிவராத்திரினால இன்றைக்கி கண்டிப்பாக டிக்கெட் ரேட் கூடி தான் இருக்குது. எனக்கு 560 தான் டிஸ்கவுண்ட் போக 423 கலெக்ட் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சீட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரண்டில் புக் பண்ணிங்கன்னா ஒரு ரேட்டு ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி விண்டோ சீட் புக் பண்ணால் அதுவும் ஒரு ரேட் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோ சீட் பக்கத்தில் உள்ள சீட்டு இல்லை பேக் சைடில் ஒரு சென்டர் சீட் புக் பண்ணால் அது இன்னும் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. ஒரு நார்மல் ஃப்ளாட் ரேட்டை புக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பண்ணுறான் என்னன்னு தெரியல. இது ஒரு இதாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் வகையான ஒரு இதாக இருக்குது டிக்கெட் ரேட்டு. ஓகே, பஸ்ஸு வரட்டும். நம்ம ஜர்னியை இனிதே ஆரம்பிப்போம். நம்ம மதுரை மாநகரத்தை நோக்கி. ஜெயம் கீழே மதிபாலன் இருக்கு இல்லையா, அங்கே தான் பஸ் வருமா. கீழே நியோகோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கே 1:45 ஓகேங்களா. இங்கேருந்து 1:45 டிபார்ட் ஆகி மதுரை பார்த்தீங்கன்னா 7:15 போய் சேர்ந்தது. டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5 ஹவர்ஸ், 5.5 மணி நேரம் ஆகுது. நைட்டு நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று மகா சிவராத்திரி இல்லையா. ஸோ இங்கே ஈசாவுக்கு எக்கச்சக்கமான பேர் என்ன சொல்கிறது, ரூம்ஸ்லாம் கிடைக்கல, பிஸியாகவே இருந்துச்சு. 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கெலாம் ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு காஞ்சிபுரம். இது போக பார்த்திங்கன்னா நிறைய மக்கள், குறிப்பாக இந்தி மக்கள் நார்த் இந்தியன்ஸ் நிறைய வந்திருக்காங்க கோயம்புத்தூர் சிட்டிக்கு இந்த ஈசா மகத்துக்கு. ஹோட்டலும் சரி, மற்ற இடங்களும் சரி, நிறைய பேரை பார்க்க முடியுது. இங்கே கூட பாருங்கள், எல்லாம் அவங்க தான். ஸோ இங்கே அட்டன் பண்ணிட்டு இப்போ பேக் டு அவங்க நேட்டிவ் போகிறாங்க, இல்லை பெங்களூர் மாதிரி போகிறாங்க. பெங்களூர், சென்னை. டைம் 1:35 ஆச்சு. 1:35 இன்னும் பஸ்ஸு வரல. 1:45க்கு இங்கே டிபார்ச்சர். ஃபோன் பண்ணாங்க, வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். பட்டு பஸ் இது வரைக்கும் வரல. பார்க்கலாம். ரதி மீனா பஸ் இருக்கு இல்லையா, பிஎஸ்எஸ். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகுது. ஈசா ஆதியோகின்னு போட்டிருக்காங்க, ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. எல்லாமே நார்த் இண்டியன்ஸு. ஏதோ பஸ்ஸு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. எஸ், பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம பஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஐ திங்க் ஸோ நம்ம பஸ்ஸு தான். ஏன்னா டயத்துக்கு வருது இல்லையா.
நியோ எலக்ட்ரிக் பஸ். வெல்கம் டு நியோகோ. எஸ், இதை நம்ம சீட்டு. வந்தாச்சு நம்ம சீட்டு. இந்த சீட்டு தான் நம்ம புக் பண்ணியிருக்க சீட். பார்த்தீங்கன்னா 1D. இதான் ஃபஸ்ட்டு சீட்டு. வாங்களேன், எவ்வளோ ஹீட்டுங்கிறது இப்போ தான் தெரியுது. வெளியில் இருக்கும்போது செம்ம ஹீட்டு, உள்ளே வந்தால் அப்படியே. ஓகே, இந்த பஸ் கண்டிப்பாக தேவையானதான் இனிமேல் உள்ள காலங்களுக்கு. ஸோ ஹீட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இனி ஹெவியாக இருக்கும். ஸோ லெக் பேஸ் இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, கம்ஃபர்டபுளாக இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வாட்டர் ஹோல்டு, ஏதோ பேப்பர்ஸ், பேம்ப்ளெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செமி ஸ்லீப்பர், புஷ் பேக் சீட்டு. மேலே பாருங்கள், 2 ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட்ஸு, ஹேமர் கொடுத்துருக்காங்க. ப்ராடாக ஒரு ஸ்க்ரீனு. சார்ஜிங் போர்ட்டு இங்கே இருக்குங்க, தெரியுதுங்களா? இங்கே இருக்குது. ஓகே, பஸ் டிபார்ட் ஆகிட்டு. 5 மினிட்ஸ் இயர்லியாக கிளம்பிட்டாங்க. 140 தான், அது 141. ஸோ எல்லோரும் ஆன்போர்டு, எல்லாம் ரெடியாக இருந்தாங்க, அதனால் உடனே கிளம்பிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பான காந்திபுரம் தாண்டி அடையார் ஆனந்தபவன் இருக்கு இல்லையா, இங்கே லாஸ்ட் டைம் நம்ம திருச்சிக்கு போர்ட் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கு போகிறாங்க. காந்திபுரம் எஸ்டிடிசி பஸ் ஸ்டாண்ட் வரும். எஸ், கோழிக்கூடு பஸ் நிற்கிது வரும். ஆலப்புழா கோயம்புத்தூர் நிற்கிது. தூரத்தில் பாருங்கள் ஒரு பஸ் நிற்கிதா. எஸ், நிறைய பேர் கேட்குறீங்க ட்ரை பண்ண சொல்லி. பார்க்கலாம், அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ராபின் பஸ். இப்போ 2 மணி ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே டிபார்ச்சர் 2 மணி தான். அடையார் ஆனந்தபவன் சர்க்கிள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் சர்வீஸ் இருக்குது, மதுரை சர்வீஸ் இருக்குது, திருச்சி 3 சர்வீஸ் தான். மதுரை எடுத்துகிட்டு வச்சுக்கல, மதுரையிலேருந்து உங்களுக்கு சென்னை சர்வீஸ் இருக்குது, கோயம்புத்தூர் சர்வீஸ் இருக்குது, பெங்களூர் சர்வீஸ் இருக்குது, 3 சர்வீஸ் இருக்குது. ஸ்லீப்பர் பஸ்ஸு நைட் ஓடுது. ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணும். சீசன்லாம் கண்டிப்பாக கூடும். சீசன்லாம் சீசன் டல் சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். இது எங்கே போகிறது? திருச்சி போகிறா இருக்குமோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட். மதுரை, திருச்சி, நாகர்கோவில், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் போகிற லைன். தேனி, கரூர் இங்கேருந்து 137 கிலோமீட்டர். ரைஸ் டைம் பாருங்கள் 2:40. ஸோ 1:40க்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சு நம்ம சிங்கானூரில் க்ராஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் அங்கங்கே வெயிட்டிங் இருந்துச்சு இல்லையா. நீங்கள் பார்த்துட்டு தான் ஒண்டிப்புது டெப்போ டிஎன்எஸ்சிசி.
நம்ம திருச்சி ஹைவேல போயிட்டுருக்கோம். சேலம் ஹைவே. கிறிஸ் சூலூர் ரீச் பண்ணியிருக்கோம். சூலூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் வந்து 16 கிலோமீட்ரு, அவினாசி சாலை 6 கிலோமீட்ரு, அதான் சேலம் ஹைவே. அப்படியே ஊட்டி போனீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இங்கே போகலாம். சூலூர் டைம் பாருங்கள் 2:50. டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக். டிராஃபிக் ஜாம் பாருங்கள், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ டேயில் போனால் இதான், நைட்டில் போனால் நேரம் போயிருக்கலாம். ஒரு டேயில் போகிறனால அங்கங்கே டிராஃபிக் ஜாம். ரொம்ப நேரமாக டிராஃபிக்காக தான் இருக்குது சிக்னலில். எவ்வளோ பாருங்கள் வெஹிக்கிள்ஸ். கைஸ் இப்போ நம்ம பல்லடம் வந்திருக்கோம். பல்லடம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆல்மோஸ்ட்டு. பல்லடம் ரீச் பண்ணிட்டோம். நம்ம சூரோட உங்களுக்கு வந்து போர்டிங் பயணம் முடிஞ்சது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மதுரை தான், இல்லை இறக்க இருந்தால் இங்கே இறங்கிடுவாங்க. ஸோ நேராக போனீங்கன்னா நீங்கள் கரூர் திருச்சி போகலாம். ரைட்டில் போனீங்கன்னா நம்ம ஒடஞ்சத்திரம் தாராபுரம் ரூட்டு. மதுரை இங்கேருந்து 176 கிலோமீட்டர், 176 பல்லடத்துலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம் திருச்சி ரோட்டில். பல்லடத்தில் கட் பண்ணி போகல, ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். புது டோல் வந்துட்டு பாருங்க. ஓகே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வேகத்தில் அதிகமாக இருக்காது, அதனால தான் இப்படி வந்தோம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ நேராக போயிடணும் தாராபுரம். ஆமாம், கரெக்டாக கொஞ்சம் சப்போர்ட்.
கைஸ் இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து உடஞ்சதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக், டீ பிரேக்கு. செம்ம வெயிலாக இருக்குது. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ சரவண பவன் பண்ணியிருக்காங்க. இங்கே டிரைவர் கண்டக்டர் போய் சாப்பிட போயிருக்காப்புல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சுக்காண்டி இந்த குழிப்பணி நினச்சிடுவாங்கள்ல அது எடுக்க போகிறேன். செட்டு 40 ரூபாயா. நான் முன்னாடி சாப்பிட்டேன், எப்படின்னா 12 o'clock, அதனால் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? லேட் ஆயிடுச்சுப்பா, அவசரமா இப்போதே ஆட்டினாங்க. அப்படியா? இன்னும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்போ வேற நைட்டுக்கு ஆப்போம். கைஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாரு என்ன, ஒரு குழிப்பணியாரம், ஒரு பிளேட்டு, ஒரு டீ, மொத்தம் 60 ரூபாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒருத்துங்க. அது 20 rupeesக்கு டீ கொடுத்தாங்க, குடிக்க முடியல, 2 பேர் குடிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. குழிப்பணியாரம்னு சூப்பராக போட்டுறாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. 60 ரூபாய்க்கு வந்து உண்மையிலே ஒருத்து. தயவுசெய்து இந்த டிஎன்எஸ்எஸ்சி எஸ்சிடிசிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல் நிப்பாட்டுங்க. ஏன்னா வந்து காசு இதே அளவுக்கு தான் அங்கேயும் போகும். இங்கே அவங்க அப்ரூவ்டு ஹோட்டல் நிப்பாட்டுறாங்க இல்லையா, ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கும். டாய்லெட்லாம் ரொம்ப கன்றாவியாக இருக்கும். பட் இங்கே வந்து நீட்டாக டீசெண்டாக அழகாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றாங்க எல்லாருமே. கணியை பற்றிட்டு இல்லாமல் இறங்கிட்டு பேசுவோம். பர்டிகுலராக எங்கேயுமே நிற்கலை, நம்ம இறங்கிட்டு எல்லாம் பேசலாம். எத்தனை மணிக்கு வந்தாங்க எல்லாம் பார்த்துடலாம். டைம் பாருங்கள், 5:50. இப்போ நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ரீச் பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் பைபாஸ். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ட்ராப்பிங் இருக்குது. எவ்வளோ டாடா ஏசி போவார். ஓ மை காட், நல்ல வேலை. திண்டுக்கல் பைபாஸ் ஸ்டாப். திண்டுக்கல் பைபாஸ் ஸ்டாப். இறங்கிட்டு இருக்காங்க திண்டுக்கல் பைபாஸில். இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் பைபாஸ். பை திண்டுக்கல். தூரத்தில் பாருங்கள் திண்டுக்கல் ஃபோர்ட் தெரியுதா? உங்களை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எஸ், திண்டுக்கல்லின் அடையாளமே தாங்க திண்டுக்கல் ஃபோர்ட். மதுரையில் எப்படி ஆனமலையோ அதே மாதிரி திண்டுக்கல் ஃபோர்ட். திருச்சி மலைக்கோட்டை நம்ம சொல்லிட்டே போகலாம்.
ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக போகிற டிஎன்சிலாம் போவாங்க இல்லையா, சமயபுரம் பறவை அந்த ரூட்டில் போல் அவங்களாம் தாண்டி பைபாஸ்லேயும் வந்துட்டு காலவாசல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமா இந்த ரூட்டு. ஸோ இதில் போகிறாங்க. ஏன்னா அதில் வந்து வச்சுக்கலே கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது டிராஃபிக் இருக்கும், அது மாதிரி ஸ்பீட் பிரேக் இருக்கும், நிறைய டவுன்ஸில் கடந்து வரனால ஸ்லோவாகிடும். ஸோ இதில் வந்தாலும் கொஞ்சம் குயிக்காக வந்துடுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேனி ரோடு ரைட்டில் போனால் ஃப்ளைட் மாஸ்டர் மஹால் இருக்குது, லேண்ட்மார்க். ரைட்டில் போனீங்கன்னா தேனி போயிடலாம், நேராக போனால் பைபாஸ் விருதுநகர், லெஃப்ட்டில் போனால் நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலாம். கைஸ் டைம் பாருங்கள் 7:04 காலவாசல் வந்துட்டோம். மதுரை காலவாசல் ஸ்டாப். நாட் பேடுங்க, நான் எதிர்பார்த்த காட்டிலும் அட்வான்ஸாக வந்துட்டாங்க. ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். பாருங்க ஷார்ப்பாக 7:30 7:30 மாடுத்தானே வந்துட்டோம். நம்ம பஸ் ஷார்ப்பாக 7:30க்கு 7:31 மாடுத்தாவனில் ட்ராப் பண்ணிட்டாங்க. இதான் லாஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு சார்ஜிங் பாயிண்ட் போயிடுவாங்க. திருப்பி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்புவாங்க டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் நோக்கி. சரி, மாட்டுத்தாவணி ரீச் பண்ணிட்டோம். டைம் காமிச்சிருப்பேன். 7:30க்கு ஷார்ப்பாக லேண்ட் ஆகிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து. சூப்பரான ஒரு ஜேர்னிங்க. ஓப்பனாக சொல்ல போகிறேன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜேர்னி இது. எப்போவுமே நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, ஒவ்வொரு டைம் நான் வந்து டிஎன்சிசியில் வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இறங்கும்போது பயங்கரமாக வலி எடுக்கும். அதெல்லாம் இது கிடையவே கிடையாது. எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஏறினோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இறங்கிட்டோம். எந்த வித எதுவுமே இல்லைங்க. சூப்பராக நீட்டாக ஸ்மூத்னஸ் அப்படி இருந்துச்சு இந்த வண்டியில். வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணால் மதுரை தாங்க. திண்டுக்கல்லில் இறங்கினாங்க. திண்டுக்கல்லையும் அப்புறம் கொடை ரோட்டில் இறங்கினாங்க. மற்றபடி வேறு எங்கேயுமே நிப்பாட்டலை. ஈவன் சிட்டிக்குள்ளே வந்தால் கூட அந்த லிமிட்டட் ஸ்டாப் தான், உள்ளே எங்கேயும் ட்ராப் பண்ணலாம். அவங்க இந்த பாயிண்டில் இறங்கும்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பர். எப்படி இந்த கேஎஸ்ஆர்டிசியில் வந்து இப்போது இது போகும் இல்லையா, மின்னல் சர்வீஸு, அந்த மாதிரி தான். ஏன்னா டிரைவருக்கு சில இதில் அசைன்மெண்ட்டாங்க, கண்ட இடத்துல நிற்கக்கூடாது, ஏன்னா குறிப்பிட்ட இடத்துல நிற்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து டிரைவர் பார்த்தீங்கன்னா சார் நிற்காதுன்னு சொல்லி கரெக்டாக கிளியராக சொல்லிடுறாப்புல. பேசஞ்சரும் கேட்குற ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி இறங்கிடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான சர்வீஸு. உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜேர்னி வேணும்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெரியவங்க, லேடிஸு, குழந்தைங்க வச்சுருக்கோங்க, அது இன்னும் சூப்பராக வரணும், அப்படியே ஸ்லோவாக வரக்கூடாது அப்படி நினைக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா இந்த பஸ்ஸு இன்னும் அந்தளவுக்கு ஃபெமிலியராக வரல. டைமிங் தான் உங்களுக்கு இப்போ தான் மதுரைக்கு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கு. ஸோ கோயம்புத்தூர் மதுரைக்கு வரணும், மதுரை கோயம்புத்தூர் போனால் நீங்கள் வந்து இந்த பஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேர் வந்து டைனமிக் ஃபேர். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்காது எப்போவுமே. டைனமிக்னால வந்து சீசனில் கூடும், டல் சீசனில் குறையும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அது ஃபேர் செக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கங்க. மற்றபடி வேறு என்ன இருக்குது, அழகான ஜேர்னி.
எனக்கு பிடிச்சது. ஆல்ரெடி திருச்சி ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா டிரைவருடைய ஆட்டிடியூட்னால அந்த கொஞ்சம் நான் பேசியிருப்பேன். பட் இந்த தடவை ஒரு மெச்சூரான டிரைவருங்க, சூப்பரான டிரைவரு, சூப்பரான எப்படின்னா அமிக்கபுளாக பேசி கோவப்படாமல் நல்லாவே கைடு பண்ணாப்புல. இனிதே இந்த பயணம் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ யாராவது இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள் பற்றி சொல்லுங்கள். நான் கமெண்ட் தெரிஞ்சுக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ஊருக்கு போகணும். இன்னும் ஒரு ஃபர்தராக 3 hours எடுக்கும் ஊருக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பராக இருந்தீங்களா அண்டில் தேங்க்யூ ட்ராவல் அட்வைசர். புத்தூர்லேருந்து மதுரைக்கு வந்தது அவ்வளோ அலுப்பாக தெரியல. பட் இனிமேல் அதாவது மதுரை மாட்டுத்தாவலேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மல்டிபிள் ஸ்டாப்பு பஸ் எப்படி ரைட்டு நான் போய்த்தான் போவோம்.